सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमारार्पणमस्तु। இன்றைய நாமப்பூக்களை பகவானுடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். பகவான் நமக்கு சொல்லியிருக்கிறார், ஒரு நாமம் கூட வீணாகாது என்று. ஒவ்வொரு நாமமும் அதன் வேலையை செய்துதான் தீரும். இது உண்மை என்பதால் நமக்கு அதன் மேல் நம்பிக்கை. ஒரு நாமமும் உரிய காலத்தில் நமக்கு வேண்டிய உதவியை கண்டிப்பாக செய்யும். இன்றைய பிரார்த்தனையை நாம் சமர்ப்பிக்கும் முன்பு சில காட்சிகளை பார்க்கலாம். பகவானை பற்றி நினைத்தாலும் அவரை பற்றி பேசினாலும் அவருடைய லீலைகள், மற்றவர்களுக்கு அவர் செய்த லீலைகளை நாம் மனதில் கொண்டாடினாலும் பகவான் சொல்லியிருக்கிறார், அங்கு நான் இருப்பேன், அதுவே என்னுடைய ஆசிரமம், அதுவே என்னுடைய கோவில் என்று சொல்லியிருக்கிறார். பகவானை பற்றி 2 பேர் சேர்ந்து பேசினாலும் அந்த இடத்தில் அவர் உடன் இருக்கிறார். நாம் பகவானுடைய காட்சிகளை தினம் தினம் கண்டு வருகிறோம். இன்றைக்கு பகவானுடைய சன்னதி திரு வீட்டுக்கு செல்வோம். அவர் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார் அன்பர்களிடம், இந்த சாதுக்கள் எத்தனையோ பேர் பார்ப்பதற்கு எப்படி இருந்தாலும் ஒரு உண்மையான சாதுவை நாம் கண்டுபிடித்து விடலாம். அவருடைய போக்கே தனியாக இருக்கும். ஒரு சாது தனக்கென்று எதையுமே சேமித்து வைத்துக் கொள்ள மாட்டார். தனக்கு எது வந்தாலும் அதை உடனே மற்றவர்களுக்கு விநியோகம் செய்து விடுவார். ஒரு இடத்தில் 3 நாட்களுக்கு மேல் அவர்கள் தங்கவும் கூடாது. தங்கினால் அந்த இடத்தில் ஒரு பற்று வந்துவிடும். பற்றுக பற்றற்றான் பற்றினை என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா? பற்றுக பற்று விடற்கு, உலகப்பற்றை விடுவதற்கு பற்றற்றவருடைய பற்றை நாம் பற்ற வேண்டும் என்று அவர் சொன்னார். இயற்கை நமக்கு எத்தனையோ வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறது. நம்மை படைத்த கடவுள் நாம் சுவாசிப்பதற்கு காற்றை கொடுத்திருக்கிறார். நம்முடைய தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்திருக்கிறார்.
நாம் சாப்பிடுவதற்கு உணவு பல வகைகளில் கொடுத்திருக்கிறார். கண்கள் கொடுத்திருக்கிறார், காதுகள் கொடுத்திருக்கிறார், பேசுவதற்கு வாய் கொடுத்திருக்கிறார், நடப்பதற்கு கால்களை கொடுத்திருக்கிறார், வெளிகள் நமக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொள்வதற்கு நமக்கு கைகள் கொடுத்திருக்கிறார். இப்படி பகவான் எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். இயற்கை அதை மனமுவந்து நமக்கு கொண்டு வந்து தருகிறது. அப்பொழுது நாம் அதிலிருந்து எதை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு வேண்டியதை நாம் திரும்பச் செய்துவிட வேண்டும். இல்லையென்றால் அதுவும் ஒரு கடனாகிவிடும். அன்பு என்ற பெயரில் மக்கள் பரிமாற்றம் செய்து கொண்டாலும், இயற்கை நமக்கு மனமுவந்து அளித்தாலும் நாம் அதை இறைவனுக்கு படைக்க வேண்டும். அதை எப்படியேனும் நம்மால் முடிந்ததை அதற்கு செய்துவிட வேண்டும் என்று சொல்லி கோம்திதாஸ் மகாராஜனுடைய ஒரு கதையை சொன்னார். அங்கே வட இந்தியாவில் பண்டாரா என்று சாதுக்களுக்கு அன்னமிடுவார்கள். சாதுக்கள் மட்டுமல்ல, அப்பொழுது வரும் எல்லோருக்கும் அன்னம். ஒரு மகாத்மாவும் அன்னதானம் செய்வதை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள். அன்னதானம் செய்து வருவார்கள். அதை பல மகாத்மாக்களின் வாழ்க்கையில் நாம் காண்கிறோம். நம்முடைய பகவான் தினம் தினம் இங்கு ஆசிரமத்தில் அதை நடத்தி வருகிறார். கோம்திதாஸ் மகாராஜ் அப்படி ஒரு பண்டார ஏற்பாடு செய்து வந்திருக்கும் மக்கள் கூட்டத்திற்கு எல்லோர் மூலமும் பரிமாற செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு அளவில் நெய் தீர்ந்து விட்டதை அறிந்து கையை பிசைந்தார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஓடி வந்து கோம்திதாஸ் மகாராஜிடம் அதை சொன்னார்கள். உடனே அவர் சொன்னார், பந்தியில் பாதி பேருக்கு போட்டு விட்டீர்கள், இன்னும் பாதி பேருக்கு அது விட்டு போகக்கூடாது, நீங்கள் ஒன்று செய்யுங்கள் என்று சொல்லி சரையு நதியிலிருந்து தண்ணீர் கொண்டு வாருங்கள், எவ்வளவு நமக்கு தேவை இருக்கிறதோ அந்த அளவிற்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினாராம். அவர்கள் உடனே அதற்குரிய பாத்திரத்தை எடுத்துச் சென்று சரையு தண்ணீரை கொண்டு வந்தார்கள். உடனே மகாராஜ் சொன்னார், இப்பொழுது பரிமாற ஆரம்பியுங்கள், அதை நெய்யாக நினைத்து பரிமாறுங்கள் என்று சொன்னார். அவர்கள் அதை பரிமாற அது நெய்யாக ஆயிற்று. யாருக்கும் எந்த குறைவும் இல்லை. திருப்தியாக அனைவரும் போஜனம் செய்தனர். அது முடிந்த பிறகு கோம்திதாஸ் மகாராஜ் அவருடைய சிஷ்யர்களை கூப்பிட்டார். இப்பொழுது எவ்வளவு செலவழித்தீர்கள் என்று. கிட்டத்தட்ட 3 கிலோ நெய் செலவழிந்து விட்டது என்று சொன்னவுடன் உடனே 3 கிலோ வெண்ணெய் வாங்கி வாருங்கள் என்று சொல்லி மார்க்கெட்டுக்கு அவர்களை அனுப்பி அதை வாங்கி வந்தவுடன் அதை நெய்யாக காய்ச்ச சொல்லி அந்த நெய்யை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் சரையு நதியில் கொண்டு கொட்டிவிடுங்கள், சரையுவுக்கு நன்றி சொல்லி அதை கொட்டிவிடுங்கள் என்று கூறி அனுப்பினாராம். பக்தர்கள் திகைத்து விட்டாலும் அவர் சொல்வது சூக்ஷ்மம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் செய்தார்கள். சரையு கேட்டவுடனே அவருக்கு உதவி செய்தாள். வேண்டிய தண்ணீரை கொடுத்தாள். அந்த தண்ணீர் இறைவன் அருளால் நெய்யாக மாறியது. நாம் சரையுவிடமிருந்து தண்ணீர் எடுக்கவில்லை, நெய்யை தான் எடுத்தோம். அந்த நெய்யை நாம் திருப்பி கொடுத்து விடுவோம் நன்றியோடு என்று. பகவான் நமக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்து வருகிறார், உதவிகளை செய்து வருகிறார், வழிகாட்டி வருகிறார், பாதுகாப்பு அளித்து வருகிறார். அவருக்கு நம்மால் என்ன திருப்பி செய்ய முடியும்? நமக்கு எப்பேற்பட்ட ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார். நாம் பார்த்தோம் அல்லவா அவர் கதையில், தர்மவர்மன் காவேரி கதையில் தவம் செய்து ரங்கநாதருடைய சிலையை பெற்றான் ஸ்ரீரங்கத்திற்கு. நாம் எந்தவித தவமும் செய்யாமலேயே பகவான் தன்னுடைய மூர்த்தியை
இங்கு விட்டு சென்றிருக்கிறார். அவராகவே எல்லா ஏற்பாடுகளையும் செய்து நாம் அவருக்கு என்ன செய்ய முடியும்? அவர் சொல்லியிருக்கிறார், அவருடைய நாமத்தை சொன்னால் அவருக்கு அவருடைய வேலைக்கு, அவருடைய இறை பணிக்கு அது உதவும் என்று. அதனால் நமக்கும் அது நன்மை செய்யும், அந்த இறை பணிக்கும் அது நன்மையை செய்யும். அதை நாம் சொல்லிக் கொண்டிருப்பது தான் நாம் அவருக்கு செய்யும் சிறிதளவு நன்றிக்கடல். பவஹாரி பாபா என்று ஒருவர் இருந்தார். விவேகானந்தருக்கு மிகவும் இஷ்டமானவர். ஒருமுறை விவேகானந்தர் மிகவும் கலங்கி இருந்த சமயத்தில் பவஹாரி பாபாவை சென்று தரிசித்தார். அவருடைய தேஜஸும் அவர் இருந்த விதமும் ஸ்ரீ விவேகானந்தரை மிகவும் கவர்ந்தது. அவரிடம் தங்கிவிடலாம் என்று கூட அவருக்கு தோன்றியதாம். ஆனால் அப்பொழுது அவருடைய குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய காட்சி கிடைத்து, தான் ராமகிருஷ்ணருக்கு உரியவர் என்று விலகினாலும் அவர் பெரும் மதிப்பு வைத்திருந்தார் பவஹாரி பாபாவிற்கு. அவர் இமயமலையில் உலாவிக் கொண்டிருந்த சமயம் ஒரு ஆட்டிடையன் விவேகானந்தரை அழைத்து கொண்டு, இங்கே ஒரு மகா தேஜஸ்வி இருக்கிறார், வாருங்கள் என்னுடைய குருநாதரிடம் அழைத்துச் செல்கிறேன் என்று அழைத்துச் சென்றானாம். ஒரு சிறிய குகையில் ஒரு சாது உட்கார்ந்திருந்தார். அவர் மிகவும் தேஜஸ்வியாக இருந்தார். அவரிடம் சென்றவுடன் அவர் சொன்னார், என்னுடைய குருநாதர் பவஹாரி பாபா என்று சொல்லி, உங்களுக்கு தெரியுமா, பவஹாரி பாபா எப்பொழுதும் அன்னதானம் செய்து கொண்டே இருப்பார். அவர் இருக்கும் இடத்தில் ஒரு துளை போடுவார். அந்த துளையிலிருந்து அவர் பாத்திரங்களை எடுப்பார், வஸ்திரங்களை எல்லாம் எடுப்பார். உணவுப் பொருட்கள் வரும், அவைகளை வைத்து அவர் அத்தனை பேருக்கும் நாராயண சேவை செய்து வந்தார். ஒவ்வொருவரையும் நாராயணனாக கண்டு நாராயணனுக்கே அன்னமிடுவதாக நினைத்து அந்த பாவத்தில் அத்தனை பேருக்கும் அவர் உணவு வழங்கி வந்தார். ஒரு திருடன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்து, அடடா, இவருடைய இருக்கும் இடத்திலிருந்து இத்தனை சாமான்கள் வெளிவருகிறதே, இவர் பெரிய பணக்காரர் போலும், இவருடைய அறையில் எத்தனையோ சாமான்கள் இருக்கும், திருடிச் செல்லலாம் என்று பேராசையோடு உள்ளே நுழைந்து பார்த்தால் 1-2 சாமான்கள் தான் இருந்தன. ஒன்றுமே இல்லை அந்த இடத்தில், வெறுமையாக இருந்தது. அவர் சமாதியில் ஆழ்ந்திருந்தார் பவஹாரி பாபா. உடனே அவர் அங்கிருந்த 1-2 சாமான்களை தூக்கி கொண்டு செல்ல ஆரம்பித்தார். பவஹாரி பாபா முழித்து விட்டார். இவர் அவரை கண்டு ஓட ஆரம்பித்தார் அந்த திருடன். பவஹாரி பாபா உடனே அவருக்கு தான் நினைத்த மாத்திரத்தில் கையில் உணவு வரும் அல்லவா, கையில் உணவை எடுத்துக்கொண்டு, நாராயணா நாராயணா, ஏன் ஓடுகிறீர்கள், இந்தாருங்கள், நீங்கள் பசித்து செல்லக்கூடாது, உங்களுக்கு உணவு வைத்திருக்கிறேன் என்று பின்னாடியே உணவை தூக்கி கொண்டு அவர் பயத்தில் விட்டு சென்ற அந்த ஒரு பாத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு அவரை துரத்தி கொண்டு ஓடினாராம். ஓடி அவரை பிடித்து விட்டார். நாராயணா, நீங்கள் கண்டிப்பாக இந்த உணவை சாப்பிட்டுத்தான் செல்ல வேண்டும், இவையெல்லாம் உங்களுடையதுதான், நீங்கள் தாராளமாக எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரை கட்டிப்பிடித்தாராம். அதன் பிறகு அந்த ஒரு நிமிடம் அவர் கட்டிப்பிடித்து அந்த திருடன் அங்கிருந்து சென்று விட்டார். அந்த குகையில் உட்கார்ந்திருந்த அந்த தேஜஸ்வி சாது சொன்னார், அந்த திருடன் நான் தான். அந்த ஒரு நிமிட சத்சங்கம், பவஹாரி பாபாவினுடைய அந்த ஒரு நிமிட சத்சங்கம், அவர் கொடுத்த உணவு இன்றைக்கு என்னை இப்படி ஆக்கிவிட்டது. நான் கொடுமையானவனாக இருந்தேன், திருடையனுடைய தொழிலாக இருந்தது. இன்றைக்கு பாருங்கள், இதுவே சத்சங்கத்தின் பெருமை என்று சொன்னாராம். அவருடைய நாராயண சேவை ஒரு திருடனை ஒரு பெரிய தேஜஸ்வி சாதுவாக மாற்றிவிட்டது என்று விவேகானந்தரை பற்றி எழுதியுள்ளார். சுவாமி
ஒரு முறை பிரம்மதீர்த்தம் அருணாச்சலேஸ்வரர் கோவில் அந்த குளக்கரையில் அமர்ந்திருந்த பொழுது திரு கஜராஜன் அவர்கள் அவரை தேடிச் சென்றார். அவர் படிக்கட்டுகளில் அமர்ந்திருப்பதை பார்த்து அவரும் சென்று வணங்கி அமர்ந்தார். அப்பொழுது ஒரு சாது வந்தாராம். அந்த சாது கையில் ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்தது. அவர் அதை திறந்தபடியே வந்து நேராக நம் பகவானிடம் வந்தார். அதை திறந்து அதில் கொஞ்சம் சாம்பார் சாதம் இருந்தது. சற்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பகவானிடம் நீட்டினார். உடனே பகவான் அதிலிருந்து ஒரு சிறிதளவு எடுத்துக்கொண்டு வாயில் போட்டுக்கொண்டார். உடனே அவர் மறுபடியும் வற்புறுத்தி உபசரித்து இன்னும் சற்று எடுத்துக்கொள்ளுங்களேன் என்று கூறினாராம். பகவான் மறுபடியும் ஒரு கவளம் எடுத்துக்கொண்டார். பிறகு போதும், நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். உடனே அந்த சாது சற்று தூரம் சென்று ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டார். அப்பொழுது அவர் கையில் சாப்பாடு இருப்பதை பார்த்து 2-3 காக்காக்கள் வர ஆரம்பித்து விட்டன. உடனே அவர் அந்த காக்காக்களுக்கு அன்னமிட்டு அவர் ஒரு கவளம் உண்பார். பிறகு அந்த காக்காக்களுக்கு சிறு அதற்குள் 2-3 காக்காக்கள் வந்து விட்டன. அவைகளுக்கு போட்டுக்கொண்டே அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் சாப்பிட்டு கொண்டிருந்தார். அதை பார்த்து கொண்டிருந்த 2 நாய்களும் ஓடி வந்து விட்டன. உடனே அந்த நாய்களுக்கு அன்னமிட்டார். பிறகு தான் ஒரு உருண்டை சாப்பிடுவார். அதில் இருந்ததே கொஞ்சம்தான். அதை முதலில் நம்முடைய பகவானுக்கு கொடுத்தார், காக்காவிற்கு போட்டார், நாய்களுக்கு போட்டார், நடுநடுவே தனக்கு கிடைத்ததை உண்டார். அதன் பிறகு சென்று அந்த டிஃபன் பாக்ஸை கழுவி மூடி வைத்து கொண்டு கிளம்பிவிட்டார். இது அத்தனையும் பகவான் பார்த்து கொண்டே இருந்து, பார்த்தீர்களா எப்பேற்பட்ட சாது அவர், இதுவே சாதுவினுடைய நற்குணம், இவர் ஒரு உண்மையான சாது. அவர்கள் கிடைத்தால் அதை சேகரித்து வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அடுத்த வேளைக்கு உணவு வைத்துக்கொள்ள பழக்கம் இருக்காது. தங்களுக்கு எப்பொழுது கிடைக்கிறதோ அப்பொழுது அதை எடுப்பார்கள். அதை எடுத்து சாப்பிடும் பொழுதே அங்கு இருப்பவர்களுக்கு கொடுத்து தான் சாப்பிடுவார்கள். இவர் எப்படி எல்லா காக்கைகளுக்கும் நாய்களுக்கும் உணவிட்டு அதை கழுவி உடனே டக்கென்று கிளம்பிவிட்டார் பாருங்கள். இவருக்கு தனக்கு உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்ற கவலை இல்லை. அடுத்த வேளைக்கு சேகரித்துக் கொள்ளும் பழக்கமில்லை. இதுவே ஒரு உண்மையான சாதுவின் இயல்பு என்று கூறி பகவான் அவரை பாராட்டினார் என்று சொல்கிறார். பகவான் ஒரு முறை அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு சென்றார். அங்கு வாசலில் வரிசையாக சாதுக்களும் பிச்சைக்காரர்களும் அமர்ந்திருந்தார்கள். 2 வரிசைகளுக்கு நடுவே இடம் விட்டிருந்தனர். உடனே பகவான் அங்கு போய் அந்த 2 வரிசைகளுக்கு நடுவே நடந்து அங்கிருந்த ஒவ்வொரு பிச்சைக்காரரையும் ஒவ்வொரு சாதுவையும் ஆசீர்வதித்தார். அதன் பிறகு அவர் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த அந்த சாதுக்களில் ஒரு முனையில் வந்து உட்கார்ந்து விட்டார். முதலாவதாய் வந்து உட்கார்ந்து விட்டார். நிறைய பேர் வந்து சென்றார்கள். பலருக்கு அவர் பகவான் என்று தெரியாது. அவரையும் அவருடைய தோற்றமும் அப்படி பிளண்டாகி இருந்தது. அங்கு இருக்கும் அந்த பிச்சைக்காரர்கள் சாதுக்களோடு பலர் எல்லோருக்கும் காசு போட்டு செல்வது போல் இவருடைய கொட்டாங்கச்சிலும் சில காசுகள் வந்து விழுந்தன. இவரை பார்த்து சில உள்ளூர்காரர்கள் வந்து நமஸ்கரித்து மட்டும் சென்றார்கள். சிலர் வந்து அவரை நமஸ்கரித்து மற்றவர்களுக்கு ஏதேனும் காசு போட்டு சென்றார்கள். அப்பொழுது ஒருவர் வந்தார். அவர் ஒரு பெரிய மாலை, ஆப்பிள் பழங்கள், ரூபாய் நோட்டுகள் எல்லாம் எடுத்து வந்தார். அவர் அங்கு எதிர்பாராத விதமாக பகவான் அங்கு அமர்ந்திருப்பதை பார்த்து மிகவும் பெருமகிழ்ச்சி கொண்டு சாஷ்டாங்கமாய் நமஸ்காரம் செய்து பகவானுடைய கழுத்தில் மாலையிட்டு ஆப்பிள் பழங்களை சமர்ப்பித்து
தன்னுடைய கொடுக்க வேண்டிய காணிக்கை பணத்தை அங்கே வைத்தாராம். உடனே பகவான் அவரை ஆசீர்வதித்து அங்கிருந்த பழங்களை அங்கிருக்கும் சாதுக்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் கொடுக்க சொல்லி அங்கு வந்த ரூபாய் நோட்டுகளையும் எல்லோருக்கும் விநியோகிக்க செய்தாராம். அதன் பிறகு சொன்னாராம், ஜஸ்டிஸ் வெங்கடசாமி, பார்த்தீர்களா இந்த சாதுக்களும் பிச்சைக்காரர்களும் எப்படி அமர்ந்திருக்கிறார்கள் என்று? இவர்கள் கையில் என்ன இருக்கிறது? ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் பசிக்கும் பொழுது சாப்பிடுவதற்கு என்ன செய்வார்கள்? பிச்சை எடுத்துதானே சாப்பிட வேண்டும். பிச்சைக்காரர்களை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கிறார்களாம். எங்கே போவார்கள்? நம்முடைய வேத காலத்திலிருந்து பிச்சைக்காரர்கள் உண்டு. பெரிய பெரிய ரிஷிகள் எல்லாம் பிச்சைக்காரர்களாக இறந்துதான் உண்ணார்கள். பிச்சை எடுத்துதான் அவர்கள் உண்டார்கள். இதை நம் வேதம் அனுமதிக்கிறது. மற்ற மேலை நாடுகளில் செய்வது போல் இந்தியாவில் இந்த மாதிரியான விதிகளை எல்லாம் நாம் கொண்டு வரக்கூடாது. இந்திய நாடே, இந்திய நாட்டின் பாரம்பரியமே இந்த ரிஷிகள் தான். பிச்சைக்காரர்கள் வேடத்தில் உலவிக் கொண்டிருக்கும் அவர்கள் பெரும் நன்மையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டை கட்டி காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு விதியை தாங்கள் கொண்டு வரக்கூடாது. இதற்கு நீங்கள் என்ன ஏற்பாடு செய்ய வேண்டுமோ செய்ய, அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். என் தந்தையின் அருள் என்று பலவிதமாக எடுத்துச் சொன்னார். அதன் பிறகு மறுபடியும் எழுந்து அங்கிருக்கும் சாதுக்களையும் பிச்சைக்காரர்களையும் ஆசீர்வதித்து ஜஸ்டிஸ் வெங்கடசுவாமியோடு நடந்து தன்னுடைய வீட்டிற்கு சென்று விட்டார். அப்பொழுதுதான் கஜராஜன் அவர்களுக்கு புரிந்தது, அந்த மாதிரியான ஒரு ரூல் வந்திருக்கிறது, அதனால் பகவான் அதற்கு வேண்டியவற்றை செய்து கொண்டிருக்கிறார் என்று. பகவான் சொல்லுவார், எத்தனையோ 1,00,000 பிச்சைக்காரர்களுக்கும் சாதுக்களுக்கும் உணவிட்டீர்களானால் அதில் ஒரு விவேகானந்தர் இருப்பார். அது உங்களை உய்வழையச் செய்யும், உங்களை மேல்நிலைக்கு கொண்டு சென்றுவிடும். நீங்கள் ஒருவேளை உணவு ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுப்பதனால் உங்களுடைய சொத்தை நீங்கள் இழந்து போவதில்லை. பிச்சைக்காரர்களும் பணக்காரர்களாகிவிட மாட்டார்கள். உங்களால் முடிந்ததை, எந்த ஒரு பிச்சைக்காரனை பார்த்தாலும் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். எந்த ரூபத்தில், எந்த பிச்சைக்காரர் ரூபத்தில் யார் இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. நீங்கள் இந்த பழக்கத்தை வைத்துக் கொண்டிருந்தீர்களானால் ஒரு நாளைக்கு ஏதேனும் ஒரு மகாத்மா இந்த பிச்சைக்காரர் ரூபத்தில் வந்து உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். Beggary should not be abolished in India. இல்லையென்றால் இந்திய நாட்டிற்கு பேரிழப்பு ஏற்படும் என்றே சொல்லியிருக்கிறார். பகவான் நமக்காக எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கிறார். 17 வருஷம் வீதிகளில் அலைந்து திரிந்தார். எல்லா மகாத்மாக்களும், பகவான் ரமண மகரிஷி அவரும் அவர் பிச்சை எடுப்பதை பற்றி கதைகள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் அப்படித்தான். அவர்கள் எதையும் சேமித்து வைப்பதில்லை. பப்பா ராமதாஸை பற்றி ஒரு சிறிய கதை உண்டு. அவர் தவம் செய்த காலத்தில் ஒரு குகையில் இருந்தபொழுது அவரிடம் ஒரு லோட்டா, ஒரு உலோகத்தில் ஒரு லோட்டா அவர் கூட இருந்த அந்த பையன் வைத்திருந்தார். அது மிகவும் பழசாகத்தான் இருந்தது. ஒரு திருடன் உள்ளே நுழைந்தான். அடடா, இந்த சாது கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறார், இந்த லோட்டாவை விற்றால் நமக்கு சிறிதளவு பணம் கிடைக்கும் என்று அதை எடுத்து சென்று விட்டான். சிறிது நேரத்தில் ஒருவர் வந்தார். அங்கு இந்த பழைய லோட்டாவை கூட காணுமே என்று உடனே போய் ஒரு புதிய லோட்டாவை வாங்கி கொண்டு வந்து அங்கு வைத்தார். கண்ணை முழித்த பாப்பா ராமதாஸ் சொன்னார்,
ராம் கிவ்ஸ், ராம் டேக்ஸ். கூட இருந்த அந்த பையன் குறை சொன்னான், சுவாமி, நீங்கள் வைத்திருந்த அந்த லோட்டாவையும் யாரோ ஒருவர் திருடி கொண்டு சென்று விட்டார். உடனே இன்னொருவர் வந்து ஒரு லோட்டாவை வைத்து விட்டார். அவர் சொன்னார், திருடி கொண்டு சென்று விட்டார் என்றெல்லாம் சொல்லாதே, ராமன் எடுத்துக்கொண்டார், ராமன் திருப்பி கொடுக்கிறார் என்று. ஆக இதையெல்லாம் நினைவில் கொண்டு நாம் யாரை பார்த்தாலும் நம் கையில் என்ன இருக்கிறதோ அந்த சமயத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு செய்தால் போதும். அதை நம்முடைய பகவானுக்கு செய்வதாக அந்த பாவனையில் செய்தால் அது நேராக பகவானுக்கு சென்றுவிடும். அந்த புண்ணியம், அதற்குரிய புண்ணியம் நமக்கு கிடைத்துவிடும். இந்த பகவானுக்கு நாம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பகவான், தாங்கள் பெரும் மனது வைத்து இந்த உலகத்தை இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் பரவிக்கொண்டிருக்கும் செய்திகளும் நம்மை கலங்க வைக்கின்றன. தாங்கள் ஒருவரால் மட்டுமே இதை நிறுத்த முடியும். பெரும் கருணை செய்து அதை செய்து மீண்டும் உலகத்திற்கு சகஜ நிலை திருப்ப வேண்டும். பரவிக்கொண்டிருக்கும் வியாதிகளை தடுத்து நிறுத்த வேண்டும். மக்கள் மனதில் இருக்கும் பயத்தை தாங்கள் விலக்க வேண்டும். இதற்குரிய தடுப்பு ஊசிகளில் தாங்கள் புகுந்து வேலை செய்து இந்த கிருமிகளின் கூட்டத்தை அழிக்க வேண்டும். இந்த அசுரர்களை வதம் செய்ய வேண்டும். எல்லோருக்கும் தேவையான அளவுக்கு மருந்து கிடைக்க வேண்டும். இப்பொழுது ஆஸ்பத்திரிகள் நிரம்பி வழிகின்றன என்று சொல்கிறார்கள். பலருக்கு ஆஸ்பத்திரியில் இடமில்லை என்று. பகவான், தாங்கள் பெரும் மனது வைத்து நாங்கள் திரும்ப திரும்ப ஆத்மார்த்தமாய் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் எல்லோருக்கும் அந்த சிகிச்சை வசதிகளை செய்து தர வேண்டும். மருந்துகள் அவரவர்களுக்கு கிடைக்க வேண்டும். எல்லோரும் நல்லபடியாக குணமாகி வீடு திரும்ப வேண்டும். இந்த வியாதிகள் முற்றிலும் அழிய வேண்டும். இதற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கும் தொண்டர்களுக்கு தாங்கள் ஒரு பெரிய பாதுகாப்பை தர வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு ஏற்றத்தை தர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் தங்களுடைய நாமத்தை சொன்னால் தங்களுடைய இறைபணிக்கு அது பெரிதும் உதவி செய்யும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். தங்களுடைய நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே நாங்கள் ஒரு நல்ல கருவியாய் செயல்பட்டு அவரவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க வேண்டும். தங்களுக்கு எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும். வாழ்வில் நடக்கும் சுக துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பங்கேற்பவர்கள் இப்படி ஒவ்வொன்றிலும் ஒவ்வொருவரிலும் தங்களுடைய இருப்பையும் தங்களுடைய ஆசையை மட்டுமே காணும் மன தூய்மையை எங்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஜெய் கோவிராம் சார்.